முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மதுரை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஈத் மிலன் என்ற பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. இந்த நிகழ்வுக்கு நமது அன்பு சகோதரர் கார்த்திதீன் அவர்களை, தெற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திதீன் அவர்களை தலைமையாக தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிபடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்கள், தலைவர்கள் அனைவரும் வேதவனாமல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தெற்கு மாவட்டம் ஊடகத்துறை செயலாளர் ஆசிமாக்கம் காத்துதான் கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு வடக்கு மாவட்டத்துடைய செயலாளர் சகோதரர் அக்பர் அவர்களை அழைக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் என்றுமாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மதுரை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய ஈத் மிலன் என்ற பெருநாள் சந்திப்பு நல்லிணக்க நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் கார்த்திதீன் அவர்களையும், நீதி போதனையாற்ற அறிவித்திருக்கக்கூடிய சகோதரர் ஆசிக் பெருந்தசி அவர்களையும், நிகழ்ச்சியை தொகுப்பு வழங்கக்கூடிய பொறியாளர் முகமது அலி அஹமது அவர்களையும், நல்லிணக்க உரை நிகழ்த்த அறிவித்திருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் சே ஹைதர் அலி அவர்களையும், மதுரை மாநகர காவல் ஆணையர் சகோதரர் காசா நரேந்திர நாயர் ஈகாபா அவர்களையும், அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் மது ஆ பத்ரவேல் எம்எஸ் என்சிஎல்சி பிஹெச்டி அவர்களையும், மதுரை செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சகோதரர் இ சாலி தளபதி எம்ஏ அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வருவதற்கக்கூடிய தோழர் எம் சுதர்சன நாச்சியப்பன் எம்ஏபிஎல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அவர்களையும், தோழர் சு வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், தோழர் புதூர் பூமிநாதன் எம்எல்ஏ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களையும், தோழர் டி ராமசாமி சிபிஐ மாநில செயற்குழு அவர்களையும், பால பிரஜாபதி அடிகளார் குரு மகா சன்னிதானம் அவர்களையும், நேரு பேராயர் அந்தோணி பாபுசாமி அவர்களையும், தோழர்
டிவி கதிரவன் எக்ஸ்-எம்எல்ஏ அகில இந்திய துணைத் தலைவர் மாநில ஏஐஎஃப்பி அவர்களையும் தோழர் எஸ்.எஸ். பாலாஜி எம்எல்ஏ துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களையும் வழக்கறிஞர் ஹென்றி திவேன் நிர்வாக இயக்குனர் மக்கள் கண்காணிப்பதும் அவர்களையும் வழக்கறிஞர் டி. லஜபதி ராய் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களையும் தோழர் நீதா பாண்டியன் எம்ஏ தலைவர் தமிழ் தேச மக்கள் முன்னணி அவர்களையும் தோழர் நாகை திருவள்ளுவன் தலைவர் தமிழ் புலிகள் கட்சி அவர்களையும் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் பொதுச் செயலாளர் அதிமுக அவர்களையும் வழக்கறிஞர் சி.ஜே. ராஜன் மாநில தலைவர் சமத்துவ குடிமக்கள் இயக்கம் அவர்களையும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் எம். சித்தேந்தர் அவர்களையும் தோழர் சே. கார்த்திக் சமூக ஆர்வலர் அவர்களையும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் சகோதரர் திண்டுக்கல் கே. ஜமாத் முகமது அவர்களையும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் சகோதரர் ராம்நாத் டி. அன்வர் அலி அவர்களையும் ஐக்கிய சமூக நீதி பேரவை மாநில பொருளாளர் சகோதரர் சேட்கார் என்ற அனீஸ் அவர்களையும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் ஏ. ஜாகிர் ஹுசேன் அவர்களையும் மற்றும் அனைத்து அச்சு ஊடக நண்பர்கள், அனைத்து காட்சி ஊடக நண்பர்கள், அனைத்து தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், உளவுத்துறை நண்பர்கள், அனைத்து தோழமை இயக்க சகோதரர்களையும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகளையும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மதுரை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. இங்கே வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளே, இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்துவதற்கான காரணம், ஒரு புனிதமிக்க இந்த ரமணான் மாதத்தை முடித்துவிட்டு எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளுக்கு நாங்கள் ஒரு விருந்து உபசரிப்பு செய்யக்கூடிய இந்த நிகழ்வை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி. இந்த ரமலானிலே நாங்கள் அதாவது தெரிந்து தெரியாமல் நாங்கள் அதை செய்திருக்கக்கூடிய சில தவறுகளை நாங்கள் இந்த ரமலானிலே இந்த ஏக இறைவனிடத்திலே இந்த உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது மட்டுமல்லாமல், தமிழகத்தை பொறுத்தவரையிலே இங்கே அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, சித்தப்பா பெரியப்பா என்ற உறவு முறையோடு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த விருந்து உபசரிப்பை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டை தாண்டி இன்றைக்கு இந்த பல்வேறு மாநிலங்களிலே இங்கே மதவெறியோடு இன்றைக்கு மதவெறியை அது உச்சகட்டத்திலே சென்று இன்னைக்கு பெருநாள் தொழுகையை கூட தொழுக முடியாத ஒரு சூழலில் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே. ஆனால் தமிழகத்திலே அந்த நிலையை எப்பவுமே வராது. கேட்டீங்கன்னா, யாரும் வானத்துல தான் குதிச்சு வரல இஸ்லாமியர்களா, அனைத்து சமுதாயங்களிலிருந்து இங்க வந்தவர்கள் தான். ஒரு 4 தலைமுறைக்கு அல்லது 3 தலைமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா
நாங்களும் நாடார்களாக, செட்டியார்களாக, வன்னியர்களாக, தலித்துகளாக தான் இருந்தோம். இந்த நாட்டினுடைய வர்ணாசிரம கொள்கை எங்களை அடக்கி ஆண்டது. எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் தோளிலே துண்டறிந்து செல்ல முடியாது. எங்களுடைய தாய்மார்கள் மாறாப்படைந்து செல்ல முடியாது. காலிலே செருப்படைந்து செல்ல முடியாது. இந்த வர்ணாசிரம கொள்கை எங்களுடைய மூதாதையர்களை நெஞ்சில ஈட்டியாய் பாய்ந்தது. ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோமே தவிர வேற எந்த மண்ணிலும் நாங்கள் இங்கே வந்தவர்கள் அல்ல என்பதை இந்த நாட்டிலே பாசிச வெறிபிடித்தவர்கள் நாம் இங்கே பாடம் புகட்ட வேண்டியிருக்கிறது. அதுபோல் நாம் இன்றைக்கு இந்த நடத்தக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாக தான் அங்கே அவர்களுக்கு நாம் வந்து அதை தெரியப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே சமுதாயத்திற்காக இஸ்லாமிய சமுதாயம், தலித் சமுதாயம், ஏனைய சமுதாயங்கள் எங்கெங்கெல்லாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக என்று குரல் கொடுப்போம். நாங்கள் 30 ஆண்டுகளாக எங்கள் பொது வாழ்க்கையிலே நாங்கள் வந்து அதாவது எந்த லாப நோக்கமும் இல்லாமல் இந்த பொதுமக்களுக்காக நாங்கள் வந்து ஒரு வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டோம். எத்தனையோ காவல்துறை அடக்குமுறைகள், எத்தனையோ இதற்கு முன்னிருந்த அரசுடைய அடக்குமுறைகள், அத்தனை அடக்குமுறைகளையும் தாண்டி இன்றைக்கு இந்த மண்ணில விவசாய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசுக்கு கூட நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். நீண்ட கால சிறைவாசிகளை விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஜாமீன் வழங்குதல் என்று கூட நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அவர்களுக்கு பரோல் வழங்குவதற்கு நீங்கள் தடுக்காதீர்கள் என்று கூட இந்த கோரிக்கை வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த மண்ணில் இஸ்லாம் சாத்தியம் அமைதியும் தான் இங்கே போதிக்கிறது. இங்கே வன்முறைக்கு வேலையே இல்லை. இந்த இயக்கம் கூட நாங்கள் மாணவர்களை, இளைஞரை தவறான வழிகாட்டிலிருந்து கட்டமைத்து நீங்கள் நீதியாக, நேர்மையாக போராட்டத்தின் வழியிலே வாருங்கள் என்று கூறி இளைஞர்களை, மாணவர்களை அழைக்கின்றோம். இந்த நாட்டிலே போராடிதான் நாம் ஜெயிக்க முடியும். போராடிதான் நம்முடைய உரிமையை வந்து பெற முடியும். இந்த அரசியல் நமக்கு துணையாக இல்லை என்ற மனப்பான்மை இன்றைக்கு எல்லா மக்கள் மத்தியில் வந்தது. ஏனென்று சொன்னால் தேர்தலுக்கு முன்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சி கட்டிற்கு வந்தவுடன் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று. நாங்கள் எங்களுக்கு தனி சலுகை கேட்கவில்லை, தனியாக எங்களுக்கு கேட்கவில்லை. எல்லா மக்களுக்கும் என்ன செய்கிறீர்களோ இந்த நாட்டிலே இதற்கு முன்னால் எத்தனையோ சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்திருக்கிறீர்களே அதன் அடிப்படையிலே நீங்கள் எங்களை விடுதலை செய்யுங்கள். உடனடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர்களும் ஆதிநாதன் அந்த குழு என்கிற ஒரு குழுவை அமைத்தார்கள். நாங்கள் வரவேற்றோம். ஆதிநாதன் குழு அவர்கள் பரிந்துரை செய்யும் அடிப்படையிலே தமிழக அரசு விடுதலை செய்யலாம். ஆனால் அதை நாங்கள் ஆளுநருக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அங்கேதான் எங்களுக்கு ஒரு சிறிய மன வருத்தம் வருகிறது. ஆளுநர் என்பவர் இந்த நாட்டினுடைய எதிரியாக இருக்கின்றார். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சமாதான கொள்கை அவரை பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் எப்படி இங்கே சத்தியத்தை நிலைநிறுத்துவார்? அதனால்தான் எங்களுக்கு வருத்தம் வருகிறது. ஏனென்று சொல்ல உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. மாநில அரசுகள், அந்தந்த மாநில அரசுகள் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய 161 என்ற அடிப்படையிலே அந்தந்த மாநில அரசுகள் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் இங்கே வந்து எங்களுடைய காலத்தை, நேரத்தையும் நீங்கள் வீணடிக்காதீர்கள் என்று சொல்லி 7 தமிழர்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய அந்த விடுதலை தீர்ப்பை சொல்லிவிட்டார். எனவே காலம் கடத்துவதற்காக நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கு மரணிப்போமா, நாளைக்கு மரணிப்போமா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அழுத்தமாக நாங்கள் வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு துணை சிறைவாசிகளை பிணந்தால் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு தனியாக சலுகை தர வேண்டாம். எல்லா பேருக்கும் என்ன நீங்க ஃபார்மட் வச்சிருக்கீங்களோ அந்த அடிப்படையிலே 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளை நோய் நொடியாக 2 கிட்னி போய் நாளைக்கு சாகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கள். அவருடைய பேரன் வழியிலே, பேத்தி வழியிலே அவர்கள் மரணிக்கட்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையே இந்த சிறைச்சாலையை எல்லாமே போய் சுருங்கி போச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க மதிப்பிற்குரிய எம்எல்ஏ வந்திருக்காங்க. இங்க சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அத்தனை சகோதரர்கள் இருக்காங்க. மனித நேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க.
அவர்கள் போய் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். எனவே நீங்கள் தயவு செய்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த மிக நன்றி விடைபெறுகிறேன். வாய்ப்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.